பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். ஆமீன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெரிய காரியங்களை செய்வீங்க, மேலும் மேலும் பலப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். விசுவாசிங்க, அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் மற்றவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம்னாவே கர்த்தர் பெரியவராக இருப்பதனால உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியமும் பெரியதாக தான் இருக்கும். நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவர் இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்போ இருப்பதை விட உயர்த்தப்பட்டு பலப்படுத்துவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்கள? அதுக்கு தான் ஏசப்பா சிலுவையிலே மரித்தார், உயிர் தெழுந்தார். விசுவாசித்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய புகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மேலும் மேலும் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.